ஹலோ மக்களே, வெல்கம் டு எயிட்டிங் சேனல். வாய்ஸ் டென்ஷன் ஆகுது. என்னடா தமிழில் புது காருன்னு சொல்லிட்டு ஒரு பழைய கார் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே. ஸோ புதுசாக நீங்கள் கார் வாங்க போகிறீங்க, இல்லை செகண்ட் ஹேண்டாக கார் வாங்குறீங்க அப்படின்னா என்ன அப்கிரேட் பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் 5 விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி தமிழனை பார்த்து கட்டுப்பாய் பொறாமையில் இருக்கவங்கெல்லாம் கீழே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நான் பர்சனலாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த விஷயத்தில். அடடா இதை முதல்ல பண்ணியிருக்கணுமே, ரொம்ப லேட்டாக பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அண்ட் நம்மளுடைய புது காரும் ப்ராபப்ளி ஒரு 2 மாதத்தில் வந்துடும் நினைக்கிறேன். அது வந்தவொடனே அது இன்னும் வீடியோ வேறு மாதிரி இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் 5 விஷயம் நீங்கள் பண்ணணும். 1 by 1 சொல்கிறேன். அதெல்லாம் நான் எங்கே பண்ணியிருக்கேன்றதுன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டு இந்த கிரே கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மேட்டை நீங்கள் புதுசாக கார் வாங்கினாலும் சரி, செகண்ட் வாங்கினாலும் சரி, மஸ்ட் இது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இது இல்லைனா இதை ஃபஸ்ட்டு போடுங்க. டஸ்ட்டு அவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். அதுக்கு மேலே இந்த நூடுல்ஸ் மேட். ஸோ எவ்வளோ இது அழுக்காக இருந்தாலும் எடுத்து ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணிங்கன்னா பளிச்சுன்னு மாறிடும். ஸோ க்ளீனிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்லேயே வர சீட் கவரை விட நம்ம அதுக்கு மேலே ஒரு ஆட் ஆன் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் அண்ட் ரெட் கலர் ஸ்டிச்சஸோடு பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா குஷன் வரனால கம்ஃபர்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி மறக்காமல் போட்டுக்கோங்க. இதை தாண்டி நீங்கள் காரில் பார்த்தீங்கன்னா நான் ஆட் ஆனால் வந்து கார் ஆண்ட்ராய்டு சிஸ்டம். ஸோ ஒரு 9 இன்ச்சில் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து நான் கஸ்டமைஸாக இதில் போட்டிருக்கேன். E4ன்ற ஒரு பிராண்ட்லேருந்து போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா வியூவோட வந்துடும். ஸோ நிறைய காரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பின்னாடி ரிவர்ஸ் கேமரா மட்டும்தான் இருக்கும். பட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் இருக்கும். இது ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ன்றதுனால உங்களுக்கு எல்லா ஆப்ஸுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் யூடியூப் இருக்குது, அமேசான் ப்ரைம் இருக்குது, முக்கியமாக ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். நார்மலாக பாட்டு கேட்குற மாதிரி இருந்தால் மியூசிக் பிளேயர் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக இதில் பாட்டு கேட்குறதுக்கான எல்லா ஆப்ஷன் இருக்குது. ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த பாட்டு வேணாலும் இதில் போட்டு கேட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக இருந்துச்சு இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் E4ன்ற பிராண்டில். நான் அந்த கேமரா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இது ஃப்ரண்ட் கேமரா. இது வந்து நல்லா ஹை குவாலிட்டியில் ஹெச்டியில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ முக்கியமாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இதில் ரெக்கார்ட் ஆகும். டிவிஆர் டைப்பில் வந்து இது ரெக்கார்ட் ஆகும். ஸோ அது ரொம்ப நல்ல ஆப்ஷன். நம்ம லாங் டிரைவ் போகிறோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி காரில் வந்து அதிகமாக ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்னரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த 2 இது ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் எறும்பு வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நம்ம ஃபிட் பண்ண வந்த இடம் தான் மகாவீர் ஏஜென்சிஸ், சென்னை ஜிபி ரோட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போன உடனே நம்ம காரில் இந்த ஹெட்லைட் வந்து ரொம்ப ஸ்க்ராச்சஸாக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னது தான். அதை ஒரே நிமிஷத்தில் இப்படி மாற்றி கொடுத்தாங்க. ஒரே நிமிஷம்னா ஒரு 1 hour ஆச்சு. 1 hour கழிச்சு அட்டகாசமாக மாற்றி கொடுத்துட்டாங்க. இவங்கக்கிட்ட இது இல்லாமல் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வெறும் 6,000 to 7,000 ஸ்டார்ட் ஆகுது. பட் நீங்கள் அதை அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 6,000 to 7,000 பட்ஜெட்டில் அவ்வளோ நல்லா இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க மை டிவிஎஸ் ஆகட்டும், இல்லை எக்கச்சக்கமாக மோக்கோ பிராண்டு, அந்த மாதிரி காசுக்கு வடன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம காசுக்கு தகுந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம இந்த E4 சிஸ்டமை சூஸ் பண்ணோம். இதை சூஸ் பண்ணிட்டு எனக்கு இதே தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சோம். சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம காரில் இருக்க பழைய அந்த சோனி மியூசிக் சிஸ்டத்தை கழட்டி போட்டுட்டு உடனே வாங்க இதை நம்ம ஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி நீங்களே அன்பாக்ஸ் பண்ணுங்கன்னாங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 9 inch டிஸ்பிளே. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒயரிங் கிட் இருந்தது. இதுக்கு தேவையான ஜிபிஎஸ்ஸு, இதுக்கு தேவையான ஒயர் சிஸ்டம் எல்லாமே அதில் இருந்தது. எல்லாமே ஃப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ நீங்கள் வந்து வாரண்ட்டி வந்து போய்ட்டுன்னு பயப்படவே தேவையில்லை. அண்ட் முக்கியமாக இதுதான் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவிஆர் கேமரா. இதை தாண்டி மியூசிக் சிஸ்டம் இவங்ககிட்ட எக்கச்சக்கமான ஸ்பீக்கர் இருக்குது. அல்ஃபைன்லேருந்து JBLலேருந்து எக்கச்சக்கமான பிராண்டில் எல்லா விதமான மியூசிக் சிஸ்டமும் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு ஸ்பீக்கர்ஸ் வேணும், எனக்கு அப்கிரேட் பண்ணணும், சவுண்ட் பத்தலை அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் அவ்வளோ பிராண்ட்ஸில் வச்சுருக்காங்க. பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது. என்னடா ஸ்பீக்கரில் இவ்வளோ வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு. இது நம்ம காசுக்கு தகுந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் ஃப்ளோர் லைட் இருக்கும் பார்த்தீங்களா, கால் வைக்கிற இடத்துல கலர் லைட் எரியும் பார்த்தீங்களா, அந்த லைட்டு கூட இவங்ககிட்ட இருக்குது. இது ஆம்பியன் லைட். இந்த லைட் வந்து நான் கடைசியில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் மக்களே. கிட்டத்தட்ட 14,000 40-50,000 வரைக்கும் வருது. எனக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வேண்டாம், எனக்கு வந்து இந்த மிரர்லேயே எனக்கு கேமரா வேணும்னாலும் இருக்குது, டேஷ் கேமரா வேணும்னாலும் இருக்குது. என்ன இல்லை இங்கே எல்லாமே இருக்குது. இதை தாண்டி சென்ட்ரல் லாக் வேணுமா, எனக்கு என் காரில் ரிமோட் கீ இல்லையே அப்படின்னா ரிமோட் கீ போட்டு தராங்க. எனக்கு ஹெட்லைட்டில் பவர் பத்தலை, எனக்கு LED வேணும், நல்லா பவர்ஃபுல்லாக வேணும்னாலும் இவங்ககிட்ட இருக்குது. பவர்ஃபுல்லான LEDs நிறைய விதமான பிராண்டில் லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. வித் வாரண்டியோடு இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக நீங்கள் அதை போட்டுக்கலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா கார் ஸ்டேரிங் வீல் இருக்குது, ஸ்டேரிங் இருக்குல்ல அதனுடைய கவர். ஸோ மேலே ஸ்டிச்
ஸ்டிச் பண்ணி போட்டிருப்பாங்க கிரிப்னஸ்க்காக. நம்ம மோஸ்ட் ஆஃப் ஸ்டீரிங் வீல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். பட் இது நீங்கள் போடும்போது ஒரு கிரிப்னஸ் நல்லாயிருக்கும். இது நார்மலாக 450 ரூபாலேருந்து கிட்டத்தட்ட 2000-3000 ரூபாய்க்கு மேலே வரைக்குமே இருக்குது. ஏன்னா ஒரிஜினல் லெதர்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட்லியாகும். உங்கள் ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் போட்டுக்கலாம். முக்கியமாக இந்த சீட் கவர்ஸு அவ்வளோ டிசைனாக அவ்வளோ கலராக சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 2500 3000 ரூபாலேருந்து 15-20,000 ரூபா வரைக்குமே 5 சீட்டருக்கு இவங்கக்கிட்ட சீட் கவர் இருக்குது. பட் இவங்க கேட்குறது என்னென்னா, எனக்கு டைம் கொடுங்க, நான் உங்கள் காருக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அதனால் எனக்கு மினிமம் ஒரு 4 to 5 இயர்ஸாவது வேணும். இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் டிசைன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 1 or 2 days டைம் கொடுத்தா மட்டுமே தான் அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்து இந்த காரோடைய டீட்டெயில் அவங்ககிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க ஸ்டிச் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது இல்லாமல் கார் பர்ஃப்யூம்லேருந்து பேசிக்கான எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த 7D ஃப்ளோர் மேட்ஸ் 8D ஃப்ளோர் மேட்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ளோர் மேட்ஸு. ஸோ ஃபைனலி நம்ம காரில் ஆண்ட்ராய்டு சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு அது எப்படி யூஸ் பண்ணணும், ரிவர்ஸ் கேமரா எப்படி இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே போட்டு காமிச்சாங்க. இது எல்லாத்தையும் சேம் டைம் ரெக்கார்டும் பண்ணிக்க முடியும். நம்ம ட்ரைவ் பண்ணும்போதே இது வந்து ஈஸியாக நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எப்படி இருக்குது, நம்ம ஒரு மேப்பை எப்படி வியூ பண்ணுறது, இந்த எல்லா டீட்டெயிலுமே அவங்க அவ்வளோ அழகாக எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுங்கள், இதை அப்படி யூஸ் பண்ணுங்கள், இது கன்வீனியனாக இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே காமிச்சாங்க. அதே மாதிரி யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறது, சாங்ஸ் ப்ளே பண்ணுறது, அமேசான் ப்ரைம் யூஸ் பண்ணுறது, அது எல்லாத்தையும் காமிச்சாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா ஆம்பியன்ட் லைட்டுன்னு, இப்போ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த காரில் அது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேங்க. கிட்டத்தட்ட 20,000 ரூபா 18,000 ரூபா சம்திங் வருது. நீங்கள் ஃபோனில் அவ்வளோ கார் ஃபுல்லாக அந்த லைட் ஸ்டிப் வந்து போகுது. சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 20 காருக்கு மேலே ஒரே டைமில் உங்களால் ரெடி பண்ண முடியும், ரெனோவேஷன் பண்ண முடியும். அவ்வளோ அழகான ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் ஜிபி ரோட்டில் இருக்க மகாவீர் ஏஜென்சியை மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஜிபி ரோட்டில், சென்னை ஜிபி ரோட்டில் மகாவீர். ஸோ மக்களே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஜிபி ரோட்டில், சென்னை ஜிபி ரோட்டில் மகாவீர் ஏஜென்சியில் தான் இது எல்லாமே நம்ம பண்ணியிருந்தோம். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை மக்களே, நம்ம மறுபடியும் சொல்ல ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது இந்த அப்கிரேட்லாம் நான் பண்ணி. இந்த அப்கிரேட்லாம் பண்ண வாட்டி எனக்கு க்ளீனிங்கில் பக்காவாக இருக்குது. ஸோ நீங்களும் புதுசாகவோ இல்லை செகண்டாகவோ கார் வாங்கினா இந்த ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு இதெல்லாம் மறந்துடாதீங்க. நீங்கள் ஆடியோ சிஸ்டம் இல்லை ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போகிற மாதிரி இருந்தால் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் நேரில் போய்ட்டு உங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதே மாதிரி கார் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. முக்கியமாக ஃபுட் சாப்பிட்றத காரில் அவாய்ட் பண்ணிடுங்க. காருக்குள்ளே ஃபுட் அதிகமாக சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் கார் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறையா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.